நிலாவும் சொல்லனோட அப்பாவோட முன்னிலையில சேரன் கிட்ட எதுக்காக நீங்க இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்ற ரீசனை கேட்க, அதுக்கு சேரனும் சந்தாவோட அப்பா அம்மாவுக்கு இதுல விருப்பம் இல்லை. அவளுக்கு மாமா பையன் ஒருத்தர் இருக்கானாம். அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சந்தாவுக்கு அவங்க முடிச்சு வச்சிருக்காங்களாம். ஆனா இப்போ அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு நிலாவும் இப்போ ஒத்துக்கலன்னா என்ன, அதான் சந்தாவோட அண்ணனுக்கு இதுல விருப்பம் தானே, முதல்ல கல்யாணத்த பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம மத்த விஷயத்த பேசிக்கலான்னு சொல்றாங்க. சோழனும் அதே மாதிரி சொல்ல, ஆனா சேரனும், இல்ல அவங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, நிலாவுக்கும் சோழனுக்காக தான் இத பண்றேன்றத ஓப்பனா சொல்லாம, சந்தாவுக்காக இத பண்றதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இப்போதைக்கு தனக்கு கல்யாணம் வேண்டவே வேண்டான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அதான் முதல்ல தான் எனக்கு பொண்ணு இல்ல. அதனால இப்ப பாண்டிக்கு கல்யாணம் ஆனா எனக்கு ஆகாதுன்னு இருந்துச்சு. ஆனா, எனக்கு தான் இப்ப பொண்ணு ரெடியா இருக்காங்கல்ல. பாண்டிக்கு கல்யாணம் பண்ணாலும் பரவால்ல. சந்தா எதுவுமே நினைக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா பாண்டியும், வேண்டாம். எனக்கு இப்போ கல்யாணத்துக்கான அவசியம் கிடையாது. அண்ணன் பண்ணதுக்கு அப்புறமாவே நான் பண்ணிக்கிறேன். சரியா? அப்படின்னு சொல்லி 2 பேருமே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு நிலாவும், "உங்க 2 பேருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் கல்யாணத்த பார்த்து நீங்க இப்படி பயப்படுறீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே பல்லவனும், "உங்களுக்கு வேணா பயமா இருந்தா சொல்லுங்க. நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கட்டுமான்னு?" கேட்குறாங்க. இத கேட்டுட்டு நிலாவும், "டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீ படிக்கிற பையன். படிப்புல மட்டும் உன் கவனம் இருக்கட்டும்னு" சொல்ல, சோழனும், "நீ பேசுறத பார்த்தா ஏற்கனவே பொண்ணு ரெடியா இருக்கிற மாதிரி சொல்றியே. என்ன யாரையாவது பார்த்துட்டியான்னு?" கேட்குறாங்க. ச்சே! அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சேரனும், பாண்டியனும் எங்களுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு அங்கேருந்து போக, அவங்களோட அப்பாவும் அவ்வளோதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுன்னு அவங்களுமே போயிடுறாங்க. அப்போ கரெக்டா பல்லவனுக்கு ஒரு மெசேஜ் வர, அத திருட்டுத்தனமா பல்லவன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த நிலாவும், "என்னடா என்ன நடக்குதுன்னு?" கேட்குறாங்க. ஆனா சோழனும், "எல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலாவும், "டேய் உனக்கு எக்ஸாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஞாபகம் இருக்கா இல்லையா?" "அதெல்லாம் இல்ல அண்ணி. நான் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது." "சரி, சரி நல்லா படி. ஸ்கூல்ல இருக்க டீச்சர் மாதிரி உன்னை அதட்டி படிக்க வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடாத." "இல்ல அண்ணி, இல்ல. நான் நல்லா படிக்கிறேன். மார்க் பார்த்தா உங்களுக்கே தெரியும். பார்க்க தானே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா, அடுத்த நாளே நிலா வேலைக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரியே தெரியல. அதனால அவங்க ரொம்பவே சோகத்தோட இருக்க, சோழன் வழக்கம் போல அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா நிலாவுக்கு ஒரு ஃபோன் கால் வர, அவங்களுமே அவங்களோட ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக கரெக்ட்டா சோழன் கூட கிளம்பி அங்க போறாங்க. அங்க போனா அவங்களோட ஃப்ரெண்டு புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போறதாவும், அதுல நீ வேணா பார்ட்னரா வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா என்ன, பார்ட்னரா வரவங்க கொஞ்சம் ஷேர் பங்கு பிரிச்சு குடுக்கணும். முக்கியமா உனக்குன்னு பார்த்தா ஒரு 5,00,000 வரும். அதனால ஒரு 5,00,000 நீ குடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நிலாவும், "அவ்ளோ பணம் என்கிட்ட இல்லன்னு" சொல்றாங்க. அவங்களோட ஃப்ரெண்டும், "ஆரம்பத்திலே இல்லன்னு சொல்லாத. முதல்ல முயற்சி பண்ணு. நம்ம எவ்ளோ நாள் தான் மத்தவங்க கீழ வேலை செஞ்சு கஷ்டப்படணும். நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம்லன்னு" சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னதான் இந்த ஐடியா நிலாவுக்கு பிடிச்சிருந்தாலும், அவங்க சோழன் கிட்ட கையில ரூ. 1 கூட இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதெல்லாம் முட்டாள்தனம். நான் நாளைக்கு அவ கால் பண்ணும்போது, நான் இதுல கலந்துக்கலன்னு சொல்லிடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் நெறைய கம்பெனிக்கு இன்டர்வியூ போறேன். கண்டிப்பா எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா நிலாவோட மனசுக்குள்ள இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணிக்கிட்டு இருக்கிறது சோழனுக்குமே நல்லா புரியுது. அதனால அவங்க நிலாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க ஒரு இடத்துக்குமே போகும்போது, அப்ப கரெக்ட்டா வழியில பல்லவன் அவங்க லவ் பண்ற பொண்ணோட ஒரு லாட்ஜுக்குள்ள போறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம உடனடியா அவங்க பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கைஸ், பல்லவன் எதுக்காக அங்க போகணும்? அடுத்து இப்போ சோழன் என்ன பண்ண போறாங்க? பல்லவனோட நிலைமை என்ன ஆகப் போகுது? எல்லாத்துக்கும் மேல நிலாவுக்கு 5,00,000 குடுக்கறதுக்காக சோழன் என்னதான் ஐடியா வச்சிருக்காங்க? அப்புறம் சோழன் தனக்காக இவ்ளோ விஷயத்த பண்றத, இதுக்கப்புறமாவது நிலா புரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட காதல புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?